பேய்மரட்டின்றது வந்து இதுதான் பேய்மரட்டி ஒரிஜினலாக. இப்போ இருக்கிற சாமியாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளிப்பு காய் எடுத்து இத்தான் பேய்மரட்டிங்கிறான் ஒருத்தன் வந்து ஒற்றை முள் எடுத்து வந்து இத்தான் பேய்மரட்டிங்கிறான். அதனால அதெல்லாம் பேய்மரட்டி இல்லை. உண்மையான பேய்மரட்டி இந்த மாதிரி ஒரு மட்டையை பிடிச்சி பேத்தினாவே கையாக வரும், விரல் வரலாம். இந்த பேய் விரல் மாதிரி இது வர்றதுனால தான் இது பேய் விரட்டின்னு சொல்லி பேர் வச்சு சித்திரை காலத்தில் விட்டுருக்காங்க. இது வந்து ஒன்றும் இது எதுக்காக பயன்படுது? இந்த பேய் பிசாசி காற்று கருப்பு சேவன் அந்த மாதிரி குழந்தைங்க நினைக்கிறது, நைட்டில் தூங்காமல் வீசி வீசின்னு கத்துறது, குழந்தைங்க வீட்டில் வந்து தட்டுற மாதிரி இருக்கிறது, கதவு தட்டுற மாதிரி இதெல்லாம் இது வீட்டில் வச்சிருந்தாலே வராது. கெட்ட ஆவிகளை ஓட்டக்கூடியது, கெட்ட ஆவிகளை வெட்டக்கூடிய பகிர்றதுக்கு. அது மாதிரி இந்த எல்லா மூளைக்குமே வந்து நரகு பூதாளம்னு பார்த்தீங்கன்னா நரகு பூதாளம் இது வந்து கெட்ட வேலைக்கு தான் ஆகும், நல்லதுக்கு ஆகாது. இது பார்த்தீங்கன்னா குடிமுடிக்குன்னு சொல்லிட்டு குடி முடுக்கிறதுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு வைக்கிறதுக்கு தான் இது ஆகும். நின்றால் காஞ்சான் குடிமுடிக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது அதோடு சேர்த்த வேண்டிய நம்ம இதோட சண்டைக்காளி படக்காளி இதெல்லாம் சேர்த்து இந்த நரகு பூதாளத்தையும் சேர்த்து இதை மந்திரத்தை இதுக்கு உண்டான மந்திரத்தை சரித்து அதுக்கு உண்டான தகட்டு எழுதி ஒரு வீட்டில் வச்சா வீட்டை காலி பண்ணிக்க தானாலும். தொழிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கம்பெனி காலி பண்ணுறா போகலாம், பெரிய கம்பெனி எழுதுனாலும் 3 மாதத்தில் காலி பண்ணிடுவேன். அவ்வளோ பவர் இருக்கு. மூளைக்கு இல்லாத மந்திரத்திலே பண்ண முடியாது. அது அப்போதைக்கு சும்மா உப்புன்னு சொன்னாலும் யாரும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. மூளைக்கு இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியாது. மூளைக்கு கரெக்டாக எடுக்க தெரியறதெல்லாம் எங்கே வாங்குறது தெரியறதெல்லாம் அவனுக்கு போகிறாங்க. இங்கேருந்து கொல்லிமலை போகிறான், போய் பார்த்து சுற்றி பாடி ஒரு நாள் படுத்துட்டு ஏதாவது சாராத்தி ஊற்றி படுத்துட்டு வந்துட்டு வந்துடுறான். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மூளைக்கு வாங்கிட்டு வந்து உண்மையாக வைத்தியம் பண்ணுறதில்ல யாரும். போய் சுற்றி பாட்டு வராங்க. உலகத்தில் இருக்கிற சாமியார் பூரா கொல்லிமலைக்கு வரோம். உலக சாமியார்களே பூராமே கொல்லிமலை வரோம். ஆனால் எதுக்கு போகிறான்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல, திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் போகிறாங்க வராங்க. ஆனால் ஒருத்தவங்களோட எதுவும் ஒரே ஒரு மூலிகை வாரத்தில் ஒன்றும் இப்போ தோளில் ஒரு பையன் மாட்டிக்கிறான், கிருக்குன்னு போகிறான், கிருக்குன்னு போயிட்டு இருக்கிறோம். இந்த கருமஞ்சில் ஆகுது, ஒரு வேலைக்கு இல்லை. இது பல வேலைகளுக்கும் வசி வேலைக்கு அனைத்து வேலைக்குமே ஆகும். தொழில் வச்சுக்காகவும் வியாபார வச்சுக்காகவும் பொண்ணு வசதிக்காகவும் பூமியில் இருக்கிற பொருளை எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய மைய அரைக்கிறதுக்கு இந்த மூலிகை தேவை. இந்த மாதிரி பலாயிரம் வேலைகளுக்கும் இந்த கருமஞ்சள் யூஸ் பண்ணலாம். லட்சுமி கடாச்சாரம் வீட்டுக்கு வரணும்னா கருமஞ்சளை வீட்டில் வச்சுருந்தாவே லட்சுமி கடாச்சாரம் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி வேலைகளை இது கருமஞ்சள் செய்யும். இது பார்த்தீங்கன்னா தெய்வ பூதாளம். தெய்வ பூதாளம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வீட்டில் இருந்தால் யார் வீட்டில் இருந்தாலும் தெய்வ கடாட்சம் வீட்டுக்கு வரும், நன்மையை கொடுக்கும், தீமை வராது. நரகு பூதாளத்தை வீட்டில் வச்சா தீமை நடக்கும், தெய்வ பூதாள வீட்டில் வச்சா தெய்வ கூடி இருக்கும். இந்த மாதிரி நரகு பூதாள கட்டையை வீட்டில் வச்சேன்னா அந்த வீடு நாசமாக போயிடும். கோயில்லையோ வீட்லேயோ வச்சா அது வந்து தேவ பூதாளம். இது ஆமாம் நர பூதாளம். நரகுல நார் மாதிரி நரைச்சா நரகு பூதாளம். அதனால இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஜாமியாருங்க, அடையாளம் தெரியாத கொஞ்சம் மயக்கத்தில் இதை கொடுக்குறதா அதை கொடுக்குறதான்னு தெரியாமே கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த ஜாமியாருங்க தான் எல்லாமே நம்புகிறாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்கள வந்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏர்சிங்கனுடைய அது என்ன பிரச்சனை சொல்லுங்கள். ஏர்சிங்கு வீட்டில் வச்சின்னா ஒரு பண்ணையம் வந்து ஏறி வர்றதுக்கும் ஏர்சிங் உண்டு, தொழில் ஏறி வரணுனாலும் ஏர்சிங் உண்டு, ஒரு கோயிலில் ஜன கூட்டம் வரணும் நல்லா இருக்குனாலும் இந்த ஏர்சிங்கு நன்மைக்கு ஏர்சிங் உண்டு. அதே இறங்குச்சிங்க இருக்குது. அந்த இறங்குச்சிங்க வச்சுன்னா இந்த இப்போ தான் சொன்னாலையா இந்த நரகு பூதாளம் அந்த குடுமுடிக்கு அந்த இறங்குச்சிங்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு இறங்கி பேர் பண்ணையும் இதெல்லாம் வச்சுன்னா வீட்டில் வந்து நம்ம பண்ணை ஏறி வரும், தொழில் ஏறி வரும். விவசாயம் காடு வெள்ளாமல் அழிச்சிட்டு வீட்டில் வச்சுருந்தாவே பூஜை பண்ணிட்டு கிட்ட காலில் போய் வெள்ளாமல் பண்ணாவே நல்லபடியாக வெள்ளாமல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்குது, பல்லாயிரம் மூலிகைகள். இந்த 3 மாதமாக நாம் வந்து சார் அந்த ரோம விரிச்சனுங்க அது அது என்ன அது எதுக்காக பயன்படுதுங்க? இது விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே ரோம விஷம்
அது வந்து எல்லாத்துக்குமே விஷம் நமக்கு ரொம்ப விசேஷமானது. இது சில டைமில் கிடைக்கும், ஒரு சில டைமில் கிடைக்காது. இந்த டைமில் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒரு அதிசயம் தான். அதான் ஒரு சீசனில் தான் கிடைக்கும். ஆமாம், ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இந்த கருமஞ்சில் வந்து ஆடி மாதத்தில் தான் கிடைக்கும். ஓஹோ. இப்போ கிடைக்காது, மானக்காய்ச்சல் ஆகி போச்சு இல்லையா, இது மாதிரி காஞ்சிரு பூவு காஞ்சி போயிட்டால் கண்டுபிடிக்க முடியாது, நிலத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மேலே கொஞ்சமாக இருந்ததுனால இதை நம்ம கருமஞ்சள் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் எடுக்க முடியாது. ஓஹோ. தொழில் பண்ணும்போது மூலிகை இல்லைனாக்கா ரொம்ப சங்கடம். அதனால் இப்போ என்ன மூலிகை வேணுமோ அதெல்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து பழகி போச்சு. அதனால் நேற்றுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படிங்களா? ஆமாம். சரி சரி, எல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான மூலிகை இதெல்லாம். ஆமாம் ஆமாம்.